பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னடி சொல்ற? ஆமா, நான் ஃபுட் டெலிவரி போயிட்டு வந்து டைம்ல தூங்கிட்டேன். எனக்கு எதுவுமே கேட்கல. நான் அப்பவே எழுப்பி கேட்டிருப்பேன். சரி வேண்டாம், காலையில பேசிக்கலாம் தான் விட்டுட்டேன். ஆனந்தி, ரஜினா தான் இவ்ளோ தூரம் கேக்குறாளே, என்னன்னு சொல்ல ஆனந்தி. நெசமாவே ஒண்ணும் இல்ல காயத்ரி. நேத்து நான் சீக்கிரமாவே தூங்கிட்டேன். இவகிட்ட இப்படி எல்லாம் பேசினா வேலைக்காகாது. இந்த பார்சல் இவகிட்ட இருந்து வாங்கி பிரிச்சு பார்த்தா பிரச்சனைக்கு எல்லா ஆரம்பமும் எங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். குடு. பாத்தியா, மறைக்கிறா. அவளை குடுக்க சொல்லு காயத்ரி. ரெஜினா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஒரு பிரச்சனையும் இல்லல்ல, அப்ப அந்த பார்சல் என்கிட்ட கொடு. ஆமா, அன்னைக்கு நீ படிச்ச லெட்டர் எங்க? அதை என்கிட்ட கொடு. ஒவ்வொரு தடவையும் பார்சல் வரும்போது நாங்க தானே பிரிச்சு படிக்கிறோம். இந்த தடவை மட்டும் என்ன ஆக போகுது? கொடு, படிக்கிறோம். போதும், நிறுத்து ரஜினா. ஹே ரஜினா, ஆனந்தி தான் பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்றாள், அப்புறம் என்னடி? காயத்ரி, அவ பிரிச்சு பாக்கட்டும். வா, நம்ம கீழே போய் சாப்பிடலாம். இல்ல காயத்ரி, இப்ப பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சமாதானப்படுத்துறதா நினைச்சு அவளுக்கு கெட்டதுதான் பண்ணிட்டு இருக்க. கோவப்படாம என் கூட வா, நான் சொல்றேன்ல. வா ரஜினா. நான் வரல, போடி. ஏ ரஜினா, இது அழகனுக்கும் அவளுக்குமான விஷயம். நம்ம உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்கு நம்ம இடம் கொடுத்தே ஆகணும். அப்படியா ஆனந்தி? ஏய், இவ்ளோ சொல்ற, மறுபடியும் அவகிட்ட கேட்டுட்டு இருக்க. வாடி. ஏய் வாடி. நோ, இதை இப்ப பிரிக்கலாமா வேண்டாமான்னு தெரியலையே. அழகா, இது வரைக்கும் உன்கிட்ட இருந்து லெட்டர் வந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முத தடவை உன் பார்சலும் அதுக்குள்ள இருக்கிற லெட்டரும் எனக்கு பயத்தை கொடுக்குது. சரி, வேற வழி இல்லை, பிரிச்சு பாத்துருவோம். என்ன இது? பார்சல் மட்டும்தான் இருக்குது, லெட்டர் எதுவும் இல்லையே. ஒருவேளை இதுக்குள்ள இருக்குதா? எதுவும் இல்லையே. ஒருவேளை இதை அமுத்துனா ஏதாச்சும் இருக்குமா? ஆனந்தி, நான் அழகா பேசுறேன். நீ இந்த அழகனுக்காக பிறந்தவதான்னு நிரூபிச்சிட்ட. உனக்காக நான் முதல்ல
உன் கிராமத்துல உன் வீட்டுக்குள்ள புகுந்து உன் சைக்கிள் அழகிய எடுத்துட்டு வந்து கொடுத்ததுல இருந்து தொலைஞ்ச உன் சம்பளத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்த வரைக்கும் நான் உனக்காக பட்ட எந்த கஷ்டமும் வீண் போகல ஆனந்தி. அத வேற சொல்லி புலம்பிட்டு இருந்தா. அவன் எதுக்கு இப்படி விளையாடுறான்னு தெரியல. இவளும் அவன் எழுத்து எழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்கா. நாம அவளையும் வெள்ளை தாவணி போட்டுட்டு வர சொல்லல, நாமளும் வெள்ளை ஷர்ட் போட்டு வரோம்னு சொல்லவே இல்லையே. யார் பார்த்த வேலை? அவன் லெட்டர் அனுப்புற விதத்திலே ஏதோ குழப்பம் இருக்கு போல. இதுல நீ போய் எப்படி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர போற? அன்பு, அத நான் பாத்துக்கிறேன், நீ போய் வேலையை பாரு. அன்பு, நீ ஆனந்தி விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டுக்காத. அவ உன்கிட்ட முதல்ல பேசட்டும், அப்புறம் இத பத்திலாம் யோசிக்கலாம். சரி ஜெயந்தி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. இவன் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்றான்? ஒருவேளை இவனுக்கும் அழகனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? என்ன வேணும்? இல்ல சைஸ் சார்ட் குடுக்கல, அதான் இப்ப குடுத்திருக்கிற பண்டல்ல எந்த சைஸுக்கு தைக்கிறதுன்னு உங்ககிட்ட கேட்க வந்தேன். ஆஹா ஆஹா ஆஹா, அப்படியே அவர் சொல்லி நீங்க தச்சிட்டாலும் அவருக்கே ஒரு வேலையை ஒழுங்கா தெரியாது. செய்ய வந்த வேலையை விட்டுட்டு சும்மாவே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ இதுல அவர்கிட்ட போய் டவுட் கேக்குற. போய் முத்துவ கேளு போ. ஏம்பா பிளே பாய், வந்த வேலையும் இல்லன்னு ஆயிடுச்சு. இருக்கிற வேலையாவது ஒழுங்கா பாக்குற ஐடியா இருக்கா இல்ல இல்லையா? இப்படியே சுத்தி வந்துகிட்டு என்னப்பா பண்ண போற? வேலையை தானே பாக்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. பாப்ப நல்லா பாக்குறப்ப அவன் வேலைய எதையாவது என் தலையில கட்டிட்டு அந்த மித்ரா மேடம் மேல ஜாலியா நிம்மதியா உட்கார்ந்து இருக்காங்க. நான் தான் நிம்மதி இல்லாம சுத்திட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆனந்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு வேலை இருக்குது, சீக்கிரம் என்னன்னு சொல்லுங்க. அழகா உங்களை வெள்ளை சட்டையில வந்து மீட் பண்றதா லெட்டர் போட்டிருந்தாரா? சொல்லுங்க ஆனந்தி. அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? வேலை சம்பந்தமா ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட பேசுங்க, இல்லனா எதுவும் கேக்குற வேலை வேணாம். ஏங்க, இந்த ஒரு தடவை மட்டும் பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். தயவு செஞ்சு சொல்லுங்க ஆனந்தி. ஆமா, போதுமா? அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சு? யார் உங்ககிட்ட கொடுத்தது? சொல்லுங்க ஆனந்தி. இவன் எதுக்கு இவ்வளோ விசாரிக்கிறான்? இங்க பாருங்க, என் சொந்த விஷயத்துல நீங்க தேவையில்லாம தலையிட வேணாம். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, ஆம்பட்டுதான் சொல்லுவேன். ஏங்க, நான் காரணம் இல்லாம கேட்கலங்க, உங்க நல்லதுக்காக தான் கேட்கிறேன். அழகா இப்போ ஏதாவது உங்களுக்கு பார்சல் அனுப்பியிருக்காரா? ஆனந்தி, சொல்லுங்க ஆனந்தி, பிளீஸ். இதுக்கப்புறம் அமைதியா இருந்தா வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? ஒரு தடவை மரியாதையா சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஐயோ ஆனந்தி, உங்களுக்கு தான் புரியல. என்ன புரிஞ்சுக்கணும்? ஆனந்தி, அது நான் தான் அன்பு. சைஸ் சார்ட் கேட்டுட்டு இருக்காங்க, மெட்டீரியல் வேற வேணுமா? கொஞ்சம் வந்து எடுத்து கொடுங்க. நந்தா, ஒரு 5 நிமிஷம் நான் பேசிட்டு வந்துடுறேன், நீங்க போங்க. இல்ல அன்பு, கொஞ்சம் அவசரம், வந்து எடுத்து கொடுங்க. ஐயோ நந்தா, நான் சொல்றத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அன்பு, 2 நிமிஷம் தான், வந்து எடுத்து கொடுத்துட்டு வந்து பேசுங்க ப்ளீஸ். சரி வாங்க.
கோவில் பேரை நான் சொல்லவே இல்லை, அப்புறம் எப்படி கரெக்டா சொல்லிட்டு போறான்? டவுட்டே இல்லை, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவன் தான் அழகன். நீ ஓடி ஓடி ஆனந்திக்காக ஒவ்வொரு விஷயத்த செய்யும் போதே தெரியும் ஆனந்தி கிட்ட நீ வெறும் ஃப்ரெண்டா மட்டும் பழகலன்னு. கார்மெண்ட்குள்ள இருந்துகிட்டே அன்புவா ஆரம்பத்திலிருந்து ஆனந்தி கிட்ட நெருங்கி பழக முடியலேன்னு அழகனா வேஷம் போட்டு ஆனந்திக்கே தெரியாம அவ மனசுல காதல வளர்த்துட்டு இருந்திருக்க. இனிமே இந்த அழக வேஷம் உனக்கானதில்ல அன்பு, எனக்கானது. உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டே நீ உருவாக்குன கதாபாத்திரத்தை, உன் காதல நான் பறிக்க போறேன். சார் சார் 6 மணிக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்கு சார். ஒரு 5:30 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும். பர்மிஷன் வேணும் சார். ஏன் வேலை முடிஞ்சு போக முடியாதா? சார் டாக்டர் அந்த டைமுக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு சார். இந்த ஒரு தடவை சார், இனிமே கேட்க மாட்டேன் சார். போய் தொலை. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் மித்ரா. எதுக்கு மகேஷ்? உன்ன மாதிரி ரொம்ப மாடர்னான பொண்ணுக்கு இந்த மாதிரி கோவில் சம்பிரதாயம் மேலாம் இவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது பெரிய விஷயம். என் லவ் சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக இவ்வளவு ஸ்டெப் எடுத்திருக்கேன்னு எனக்கு ஓவர்வெல்மிங்கா இருக்கு. அதான் தேங்க் பண்ண. மகேஷ், உனக்கே தெரியும் உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது உன்னுடைய சந்தோஷத்துக்காக நான் இத கூட பண்ண மாட்டேனா? ஹோய், ஒரு பேச்சுக்கு தேங்க்ஸ் சொன்னா ரொம்ப ஃபீல் பண்றிய? ஆனந்தி விளக்கேத்துனா தானே அந்த வேண்டுதலுக்கே பவர். அப்ப ஆனந்தி தான் டூட். கிரேட் மகேஷ். ஹேய், சும்மா சும்மா. டூட், ஆக்சுவலி ஆனந்தி ரொம்ப முன்னாடியே கிளம்பிட்டா. இப்ப அவ கோவிலுக்கு ரீச் ஆயிருப்பா. நாம கொஞ்சம் வேகமா போனாதான் டைம்க்கு விளக்கேத்த முடியும். வேகமா போயிடலாம். ஓகே? போலாமே. உன் லைஃப்ல ஆனந்திய நீ இதுதான் கடைசியா பார்க்க போற நாளா இருக்கும் மகேஷ். அந்த பட்டிக்காடி யாருன்னே தெரியாத ஒருத்தனை கட்டி பிடிச்சு நின்னுட்டு இருக்கிறத பார்த்து நீ உடைஞ்சு போய் நிக்க போற. அதுக்கு நீ இவ்ளோ அவசரப்படுறிய மகேஷ்? நான் போய் என்னன்னு பார்க்குறேன் சார். நம்ம நந்தா. சொல்லு நந்தா. என்னன்னு ரெடியா தானே இருக்கீங்க? நாங்க 2 பேரும் இங்க பக்காவா நிக்கிறோம். ஒரிஜினல் போலீஸே வந்தாலும் எங்களை கண்டுபிடிக்க முடியாது. சூப்பர். அன்பு அந்த ரூட்ல தான் வந்துட்டு இருக்கான். பணத்துக்கு ஆசைப்பட்டு ரோட்ல போறவன் வரவன் எல்லாரையும் புடிச்சு மாட்டிக்காதீங்க. அன்புவை மட்டும் புடிச்சு மடக்கி வைங்க. எக்காரணம் கொண்டும் அவங்க கோவிலுக்கு வரவே கூடாது. நீ அந்த அன்புவோட போட்டோ மட்டும் அனுப்பி வை. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். போட்டோவோட சேர்த்து பைக் நம்பரும் அனுப்பி வைக்கிறேன். கோட்டை விட்டுறாதீங்க, அப்புறம் கடுப்பாயிருவேன். மிஸ்ஸே ஆகாது, நீ கவலைப்படாத. அண்ணே, ஒரு அர்ச்சனை தட்டும் ஒரு முழம் பூவும் கொடுங்க. சரிம்மா. சரியா ஷார்ப்பான டைம்க்கு வந்துட்டியா ஆனந்தி? எம்புட்டுனே ஆச்சு? 100 ரூபாமா? இந்தாங்கண்ணே. சரிம்மா. அண்ணே, சைக்கிளை இங்கே நிறுத்திக்கட்டுமா? நான் பாத்துக்கிறேம்மா, நீ போயிட்டு வா. சரிங்கண்ணே.
என் டாக்குமெண்ட் லைசன்ஸ் ரெண்டையும் இவங்கள்ட்ட இருந்து பிடிக்கிட்டா பைக் அவனுங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கோர்ட்ல ஃபைனை கட்டி வண்டியை மீட்டுக்கலாம். இப்போ ஆனந்தி தான் நமக்கு முக்கியம். இந்த தடவை நம்ம தான் அழகன்னு ஆனந்தி கிட்ட சொல்லியே ஆகணும். சிக்கன வண்டியை ஓட்ட விடாம பண்ணிடுவேன். ஏய் நில்றா, சொன்னா கேளு. நில்றா. மகேஷ், நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நான் ஏதாவது கேப் பிடிச்சு போய்க்கிறேன். நீ போ மகேஷ். நீ போய் ஆனந்திய பாரு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வேண்டுதல முடிக்க சொல்ல. உன்னை இப்படியே விட்டுட்டு எப்படி போக சொல்ற மித்ரா? பரவாயில்ல மகேஷ், நீ போ. நான் தான் கேப் போட்டு போய்க்கிறேன்னு சொல்றேன்ல. ஆனந்தி உனக்காக கோவில்ல வேண்டுதல் செய்யாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு நிமிஷம் இரு மித்ரா. ஹலோ மகேஷ் சார், வந்துட்டீங்களா? இல்ல ஆனந்தி, ஐ அம் ரியலி சாரி. இங்க ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு சார்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. வரும்போது மித்ராவுக்கு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா. சோ அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. நான் மித்ராவை அப்படியே விட்டுட்டு வர முடியாது ஆனந்தி. அத சொல்லதான் கால் பண்ண. பரவாயில்ல சார், நீங்க அவங்கள பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாங்க. நான் இங்கனே இருக்கிறேன். இல்ல ஆனந்தி, எப்படியும் நீதான் விளக்கேத்த போற. சோ நீயே விளக்கேத்துரு. நான் வந்ததும் பூஜை பண்ணலாம். சரிங்க சார், நீங்க பதட்டப்படாம வாங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். தேங்க்யூ ஆனந்தி, தேங்க்யூ சோ மச். சரிங்க சார். நான் ஆனந்தி கிட்ட பேசிட்டேன் மித்ரா. she will handle it. don't worry. நீ ரிலாக்ஸ் பண்ண. பொறுமையா போலாம். சாரி மகேஷ். இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். சர்வமங்கலம் உண்டாகட்டும். ஐயா, இந்த கோவில்ல விளக்கேத்தி வச்சு மனசுல என்ன நினைச்சாலும் நடக்கும்னு ஒரு சடங்கு இருக்குதாமே, அதை எப்படிங்க ஐயா செய்யணும்? அப்படி ஒரு வேண்டுதல். ஆனந்தி, அப்படி ஒரு சடங்கு இருந்தாதானே? எல்லாத்தையும் கண்மூடித்தனமாவே நம்புறியா ஆனந்தி? அதனாலதான் அழகன்னு சொல்லி அன்பு உன்னை ஈஸியா ஏமாத்திருக்கான். இருக்குமா? வரன் சம்பந்தமான வேண்டுதலுக்கு தான் இங்க அப்படி ஒரு சடங்கு இருக்கு. அப்படியா? சும்மா ஒண்ணு சொன்னா உண்மையிலே ஒரு சடங்கு இருக்கா? பரவாயில்லையே. நாகக்கன்னிகளுக்கு அர்ச்சனை பண்ணி விளக்கேத்துனா நல்ல வரன் அமையும்னு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குமா? யார் மேலேயாவது விருப்பம் இருந்தா அவங்க கிடைக்கணும்னு கூட இங்க வேண்டிக்குவாங்க. சரிங்கய்யா, எனக்கு அர்ச்சனை பண்ணி நாகக்கன்னிக்கு விளக்கேத்தணும். சிறப்பா பண்ணிடலாமா? முதல்ல நாகக்கன்னிக்கு அர்ச்சனை முடிச்சிருவோம். அப்புறம் நீங்க விளக்கேத்துறீங்க. சன்னதி எங்க இருக்கு? அர்ச்சனை தட்ட கொடுமா. சரிம்மா, வாமா. ஓ, அப்ப மகேஷ் சார் கல்யாண விஷயமா தான் வேண்டியிருக்காரா? சரிதே, யாரையோ விரும்புறாரு போல. அதே வேண்டுதல் என்னன்னு முழுசா சொல்லவே இல்ல. மகேஷ் ஒன்னதான் ஆனந்தி உருகி உருகி லவ் பண்றான். நீதான் அவனோட வேண்டுதல். நீ என்னதான் அவனுக்காக மனமுருகி வேண்டிக்கிட்டாலும் உன் வேண்டுதல் நிறைவேற போறதில்ல. ஆனந்தி, நீ எங்க இருக்க?
மகேஷ், எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், ஆனந்தி இல்ல. நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் மித்ரா. கால் பண்ணி பார்த்துட்டேன், போன் நாட் ரீச்சபிள்னு வருது. கோவமா கிளம்பி போயிருப்பாளோ? கமான் மகேஷ், ஆனந்தி உன் மேல கோவப்பட மாட்டான். நீ தேவையில்லாம போட்டு குழப்பிக்காத. லேட் ஆயிடுச்சுல, அதனாலதான் அவ போயிருப்பா. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி கோவமா போயிருந்தா நான் ஆனந்தி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி சாரி கேக்குறேன். போதுமா? சச்சா, நீ என்ன பண்ணுவ? நானே ஆனந்தி கிட்ட சாரி கேக்குறேன். போலாமா? ஆனந்தி தப்பிச்சுக்கிட்டே இருக்க உன்ன. சாரி ஆனந்தி, உன்னை மறுபடியும் நம்ப வச்சு ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு. நாளா அழகனை என்னைக்கு பாப்பேன்னு துடியா துடிச்சு கிடந்த. ஆனா இன்னைக்கு நான் தான் அழகன்னு நந்தா என் முன்னாடி வந்து நிக்கும் போது அதை ஏத்துக்க என் மனசையே மறுக்குது. எனக்குள்ள சந்தோஷமே இல்லையே. அதையே ஒரு வார்த்தை கூட பேசாம நான் ஏன் அங்கிருந்து ஓடியாந்தேன்? ஏன் இந்த சோதனை? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் எதையும் திட்டம் போட்டெல்லாம் வாழ்ந்ததில்ல. நீ எப்படி என்னைய வழி நடத்தி நடத்துறியோ அந்த வழியிலதே இது வரைக்கும் நான் போய்க்கிருக்கேன். நீதே அழகம் மேல எனக்கு ஒரு விருப்பத்தை உண்டு பண்ண. இப்ப நீயே என்னைய அவரை நேர்ல பார்க்க வச்ச. இப்படி எனக்குள்ள அழகனை பார்த்ததுக்கான எந்த சந்தோஷமும் இல்ல. நான் அழகனை நேசிச்சது உண்மைதே. என் முன்னாடி யாரு வந்து நின்னிருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தானே வந்திருக்கணும். எதுக்கு என்னைய ஓடி வர வச்ச? நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஆனந்தி, அழகனா யாரோ ஒருத்த அனுப்புற வார்த்தையெல்லாம் என்னோட வார்த்தைன்னு உன்னால எப்படி நம்ப முடிஞ்சது? உன்னோட வெகுளித்தனத்தை வச்சு நமக்குள்ள இருக்கிற அழகான காதலை யாரோ தப்பா பயன்படுத்திக்க பாக்குறாங்க ஆனந்தி. ஒருத்தனோட அடையாளத்தை பயன்படுத்திக்க பாக்குற யாரா இருந்தாலும் அவன் நல்லவனா இருக்க வாய்ப்பே இல்லை. என்கிட்ட வெறும் கேள்விதான் இருக்குது, பதில் நீதேன் சொல்லணும். முன்னாடி அழகனை நான் எப்படி நேசிச்சனோ அதே மாதிரி இப்பவும் நேசிக்கணும். அழகனை என்கிட்ட இருந்து பறிச்சிடாத. எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல. என்னை கை பிடிச்சு வழி நடத்து. என்னால உங்களுக்குள்ள எந்த சங்கடமும் வேண்டாம். அவளை இங்கேயே உட்காந்துக்கிற சொல்லு காயத்ரி. நான் தனியா போய் உட்காந்துக்கிறேன், இல்லனா ரூமுக்கு கூட போய்க்கிறேன். ஹே ஆனந்தி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ அவளை திட்டுன, அவ வாங்கிட்டால. இப்ப அவன் உன்னை திட்டுறா, கேட்டுக்க மாட்டியா?
அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாம? ஆனந்தி, உள்ள நடந்த பிரச்சனையை பத்தி இனிமே நாங்க யாருமே பேச மாட்டோம். ஆனா நம்ம 4 பேருக்குள்ள பிரச்சனை வந்தா உன்னையும் கேள்வி கேட்போம், அவளையும் கேள்வி கேட்போம். இதுலலாம் நீ சீன் போட்டேன்னு வச்சுக்கோயேன், அவளை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சைலண்டா உட்கார்றி. எப்படி நடிக்கிற பாரு. சும்மா அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு என்ன பார்க்க வேண்டாம்னு சொல்லு, கொடுப்பாயிடுவேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஆனந்தி, உட்கார போறியா இல்லையா? இல்ல, நான் ரூமுக்கு போறேன். ஏய் ஆனந்தி. ஏய் சல்மா, எங்க என்ன பேசணும்னு தெரியாதா உனக்கு? அவ உன் பக்கத்துல உட்கார்ந்தா உட்காரட்டோன்னு விட வேண்டியதானே? உனக்கு ரொம்ப தான் வாய் ஜாஸ்திடி. ஏய், நான் அவகிட்ட வம்பிழுக்க கூடாதா? அப்படிதாண்டி பண்ணுவேன். அவ பேசுனதுக்குலாம் அவ பதில் சொல்லிதான் ஆகணும். அது வரைக்கும் நான் வம்பிழுக்க தான் செய்வேன். ஏய், என்னடி இவளுங்க நம்ம பிராணனை வாங்குறாளுங்க. மூட் ஆஃப் பண்ணிட்டாளுங்கடி. எனக்கு சமோசாவும் வேண்டாம், டீயும் வேண்டாம். எனக்கு ஒண்ணு வேணாம். என்ன மித்ரா, எப்ப பார்த்தாலும் முஸ்தபா முஸ்தபான்னு சுத்திட்டு இருப்பாளுங்க. இப்ப என்ன இப்படி சண்டை போட்டுக்கிறாளுங்க? அந்த பட்டிக்காடு சரியான டார்ச்சர் டி. எவ்வளவு நாள் தான் இவளுங்களும் அட்ஜஸ்ட் பண்ணுவாளுங்க. வார்டனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஏதோ ஹாஸ்டல்ல இவளுங்களோடது மாதிரி என்னெல்லாம் பண்ணாளுங்க. இவளுங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அத கொஞ்சம் கொஞ்சமா ஊதி பெருசாக்கி இவளுங்களே அடிச்சுக்க வைக்கணும். ஆமா மித்ரா, இவளுகளை சும்மாவே விடக்கூடாது. ரித்திகாவை வெளியே அனுப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருந்தாளுங்க. பார்க்கவே செம்ம கடுப்பா இருந்துச்சு. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு. ஏற்கனவே ஒருத்திக்கு வலை விரிச்சுதான் வச்சிருக்கேன், அதுல வந்து சிக்கிட்டா. அடுத்த 2 பேரையும் இப்ப நடந்த சண்டையை வச்சு பிரிக்கிறேன். எப்படி இவள கம்பெனியை விட்டு விரட்ட பிளான் போகுதோ அதே நேரம் இவ ஹாஸ்டல்ல விட்டும் வெளியில போகணும். அதுவும் இவ ஃப்ரெண்ட்ஸுங்களே இவ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணும். தள்ள வைக்கிறேன். சமோசா. இந்த மாதிரி சண்டை போட்டு போனால்னா எனக்கு நிறைய சமோசா கிடைக்கும். வலிக்குதுமா, பொறுமையா. உங்க அப்பா இப்படி எல்லாம் நீ ஏதாச்சும் அடிபட்டுக்கிட்டு வந்து நிப்பேனுதான் உன்னை வேலைக்கே போக வேணான்னு சொன்னாரு. இப்படி விரல் நசுங்குற அளவுக்கு என்ன அடி பண்ணுவ? அது வந்து ஆனந்திய நினைச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேனா, அத. ஆனந்திய நினைச்சுக்கிட்டா? இந்த ஊரையே உண்டில்லன்னு பண்ணிட்டு இருந்தவ அங்க போய் கஷ்டப்படுறாளோன்னு நினைச்சிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேனா, அப்பதான் என் கை ராட்டையில சிக்கிடுச்சு. அம்பிடுதான். ரொம்ப சுலபமா அம்பிட்டுத்தேன்னு சொல்லிவிட்டேன். குடும்பத்தோட பாரத்தெல்லாம் தூக்கி சுமக்க போறான்னு ஒருத்தனை நம்பி உழைப்பையெல்லாம் கொட்டி கொட்டி வளர்த்தோம். ஆனா அந்த பையன் தெருவுல எல்லாம் விட்டுட்டு போயிட்டா. ஒருத்தங்கிட்ட உன்னை மரியாதையா கைப்பிடிச்சு கொடுக்கற வரைக்கும் கைக்குள்ளேயே வச்சு பாத்துக்கணும்னு நினைச்சு 2 பொட்ட பிள்ளைகளையும் ஆளுக்கு ஒரு திசையில கஷ்டப்பட விட்டுவிட்டோம்னு மனசு கிடந்து பதறது எங்களுக்கு தாண்டி தெரியும். உன் கைய பாரு, ஏதோ கல்லு சுமக்கிறவ இரும்படிக்கிறவ மாதிரி காப்பு காய்ச்சி கிடக்கு. கோகிலா, இப்படி இருந்தா வர்றவன் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பா? சும்மா எல்லாத்துக்கும் எதுக்குமா கல்யாணத்தையே காரணமா சொல்லிட்டு இருக்க? நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்னை ஏத்துக்கிறவனை தான் நான் கட்டிக்குவேன். இல்லைன்னா இப்படியே கடந்துட்டு போறேன். அப்படியே வாயில 2 போட்டனா? நீ இப்படியே கிடக்கவா ஒருத்தி ஊரு உறவை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா?